அப்படிங்கிறதை பயன்படுத்துகிறேன். பாருங்கள், இந்த இடத்தை பயன்படுத்தி பாருங்கள். அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி எதுவென்றால், எது நல்ல சினிமா என்ற பகுதியை நாம் இந்த வருடம் பார்க்க இருக்கிறோம். எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்க இருக்கின்ற மாணவர்களுக்காக நடாத்தப்படுகின்ற ஜூம் வழி வகுப்பு, அதனுடைய காணொலி பகுதி இன்று உங்களுடைய தளத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதியிலே எங்களுக்கு மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள், சினிமா மற்றும் நாடகம் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்துணர்த்துவதன் மூலமாக எதிர்கால சினிமாவானது எவ்வாறான வகையில் அமைந்தால் அது ஒரு நல்ல சினிமாவாக இருக்க முடியும் என்பதை தியேட்டர் பாஸ்கரன் அவர்கள் 1986 மற்றும் 90களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையாக இந்த பகுதி இருக்கிறது. மாணவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். 2000க்கு முற்பட்ட காலத்திலே தமிழ் சினிமாவிலே இருந்த போக்கு என்பது நாடகத்தன்மை வாய்ந்த ஒன்றாக காணப்பட்டிருக்கிறது. அந்த தன்மை மேலைத்தேய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக தமிழ் சினிமா காணப்பட்டது என்பதை இவர் சுட்டிக்காட்டுகிறார். அவை தற்காலத்தில் பல சினிமா நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம் காணலாம் தமிழ் சினிமாவிலே. ஆகவே அதன் அடிப்படையில் மேலைத்தேய சினிமாவுக்கும் இந்தியாவிலே தோற்றம் பெற்ற தமிழ் சினிமாவுக்கும் இடையிலான சில வேறுபாடுகளையும் காரண காரிய தொடர்புகளையும் மையப்படுத்தி, அதாவது சில உதாரணங்களை எங்களுக்கு சொல்லுகிறார். மிக முக்கியமாக சினிமா என்றால் என்ன, சினிமா என்பது எவ்வாறாக காணப்பட வேண்டும், அந்த சினிமாவிலே என்னென்ன விடயங்களை உள்ளடக்குகின்ற பொழுது அது ஒரு சிறந்த சினிமாவாக தோற்றம் பெற முடியும் என்பதை எங்களுக்கு பல உதாரணங்கள் மூலமாக காட்சி தருகிறார். அதே நேரமாக நாடகம் என்றால் என்ன, அந்த நாடகத்தினுடைய அளவுகோல்கள் என்ன, சினிமா என்றால் என்ன, சினிமாவினுடைய அளவுகோல்கள் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு காட்டுகிறார். ஆனால் தியேட்டர் பாஸ்கரனுடைய கட்டுரை பகுதியை நாம் கூர்ந்து அவதானிக்கின்ற பொழுது எது நாடகம் என்று குறிப்பிடுகிறார், ஆனால் சினிமா என்றால் என்ன, அது எவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி அவர் கூறவில்லை. அதனை ஒரு வாக்கியத்தில் கூறுவார், திரைப்படங்கள் காட்சி படிமங்களாலான ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது எங்களுடைய வாய்ப்பேச்சால் சொல்லவே முடியாது என்ற ஒரு கருத்தை நிலைநிறுத்துகிறார். ஆகவே சாதாரணமாக எங்களால் இதுதான் சினிமா என்று குட்டகைக்குள் சென்று விட முடியாது. சினிமா என்பது ஒரு பரந்த பிரதேசம். அந்த பரந்த பாரியளவான தன்மையை அவர் முயன்ற அளவுக்கு எங்களுக்கு எடுத்துக்காட்ட முனைகிறார். ஆகவே எது நல்ல சினிமா என்ற கட்டுரை ஆசிரியரில் எது நல்ல சினிமா என்பதற்கு கூறும் காரணங்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல சினிமாவுக்கு சில அடிப்படை அளவுகோல்கள் உண்டு என்பதை கூறுகிறார். இவற்றை தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு தரமான படங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இலக்கியத்தை போலவே நமது சினிமா அனுபவமும் ஆழமாவதற்கு நல்ல சினிமா என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். எது நல்ல சினிமா என்பதை வரையறுப்பதற்கு முன் எது சினிமா என்ற அடிப்படை கேள்வி முக்கியமாக, நல்ல சினிமா இருக்கட்டும், பட் எது சினிமா என்பதை நாங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டும். ஆகவே உலகத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களுக்கு ஒரு கருப்பொருள் எவ்வாறு அவசியமோ அவ்வாறான ஒரு கருப்பொருள் எங்களுக்கு திரைப்படங்களிலும் அவசியம் என்பதை இவர் வலியுறுத்துகிறார். ஆகவே நாங்கள் நல்ல சினிமா என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது முழுமையாக நாம் இந்த கட்டுரையை விளங்கப்படுத்தவில்லை. இதுக்கான வினாவிடை பகுதியை விளங்கப்படுத்துவதோடு சினிமாவினுடைய மொழி பற்றியும் சில உதாரணங்களும் சில எடுத்துக்காட்டுகளை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சினிமாவினுடைய மொழி பற்றியும் அங்கே காணப்படக்கூடிய அந்த பட தொகுப்பு முறைகள் உங்களுக்கு விளங்கி இருக்காது என்று நான் ஐயப்படுகிறேன். அதனால் அதனையும் விளங்கப்படுத்த நான் இந்த இடத்திலே முனைகிறேன். ஆகவே முதலாவது விடயம், நாங்கள் ஒரு சில வினாவிடை பகுதிகளாக சென்று விடலாம். 2018ஆம் ஆண்டும் 2020ஆம் ஆண்டும் எங்களுக்கு எது நல்ல சினிமாவிலுடைய வினாக்கள் தொகுக்கப்பட்டிருந்தன. 2024ஆம் ஆண்டும் இவ்வரிடமும் எது நல்ல சினிமா என்ற கட்டுரை பகுதி எதிர்பார்க்கப்படுகின்ற வினாவாக இருப்பதனால்
நாங்கள் ஆரம்ப காலத்திலே எழுந்த வினாக்கள் பற்றியாக நாங்கள் சற்று அலச வேண்டியிருக்கிறது. ஆகவே 2018ஆம் ஆண்டு எதுநல்ல சினிமாவினுடைய மொழி, காட்சி படிமம், ஒளி, படத்தொகுப்பு ஆகியவற்றை சினிமா உருவாக்குமாற்றை கட்டுரை ஆசிரியர் எவ்வாறு எடுத்துக்காட்டுகிறார் என்பதை எங்களுக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே நேரம் 2020ஆம் ஆண்டு எழுந்த கேள்விகளாக எது நல்ல சினிமா என்ற கட்டுரையில் ஆரம்ப கால தமிழ் சினிமாவின் நாடகத்தின் செல்வாக்கும் நல்ல சினிமாவினுடைய பண்புகள் எவை என்பது பற்றியாக விவரிக்க என்ற 2 வினாக்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இவ்வரிடமும் இதுபோல ஏதாவது ஒரு வினாக்கள் எங்களுக்கு இடம்பெறும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆகவே நாங்கள் முதலாவதாக எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களிலே நாடகத்தினுடைய தன்மை இன்னும் எங்களுடைய தமிழ் சினிமாவிலே பரவியிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதற்கு அவர் கூறுகின்ற விடயம் கலை எவ்வாறு மலர்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். கலை என்பது பல்வேறுபட்ட கலை இருக்கு. நாடகமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட கலைகள் இருக்கிறது. உடல் அசைவுதான் எங்களுடைய கலை, நடனம் என்று சொல்லலாம். அப்ப இப்படியான ஒவ்வொரு கலைக்கும் ஒரு அடிப்படை பண்புகள் இருக்கின்றன. அந்த பண்பு மிளிருகின்ற பொழுதே அந்த கலை மிளிர்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது நாடகம் என்றால் எவ்வாறு மிளிர்கிறது என்றால், நிகழ்ச்சி ஒன்றை அவையோரின் முன்பு அவையோர் விரும்பத்தக்க வகையில் முன்வைத்தால்தான் அது சிறந்த நாடகமாக இருக்கும். இசை என்றால் இசை என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இசையை தொனியோடும் லயத்தோடும் நாங்கள் இசைக்கின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த இசை தோற்றம் பெறுகிறது. இவ்வாறாக நடனம் என்பது உடல் அசைவுகளால் அசைவுகளை சரியாக நாங்கள் அசைக்கின்ற பொழுது சிறந்த நடனம் ஒன்று உருவாகிறது. இவ்வாறாக கலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடிப்படை பண்புகள் இருக்கின்றன. அதுபோலவே சினிமாவுக்கும் ஒரு அடிப்படை பண்பு இருக்கிறது. இது நாடகத்தன்மையிலிருந்து அது மாற வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறது. அடுத்த வினாவுக்குள் நாங்கள் சென்று விடலாம். எது நல்ல சினிமா என்ற பகுதி அடிப்படையாக கொண்டு சினிமா நாடகம் இரண்டையும் கட்டுரை ஆசிரியர் வேறுபடுத்தி காட்டும் முறையை விளக்குக என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இரண்டுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கிறது என்றால் ஒரு சில உதாரணங்கள் எங்களுக்கு கட்டுரை ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். சினிமா திரைப்படமாக்கப்பட்ட நாடகம் இல்லை என்றும் இவை இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் உள்ளது என்று சொல்கிறார். சினிமா திரைப்படமாக்கப்பட்ட நாடகம் இல்லை, இவை இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் உள்ளது என்பதை கூறுகிறார். அதாவது நிகழ்ச்சி ஒன்றை அவையோரின் முன் நிகழ்த்தி காட்டுவது நாடகம், சினிமாவின் தன்மையே வேறு என்று சொல்றார். இதுதான் என்று சொல்லலை. அப்போ நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் அவையோரின் முன்பாக நிகழ்த்தி காட்டினால் அது நாடகம். சினிமா என்பது அவ்வாறு நாங்கள் நிகழ்ச்சியை அவையோரின் முன் நிகழ்த்தி காட்ட வேண்டிய அவசியப்பாடுகள் இல்லை. சினிமா காமிராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சி அல்ல. பல்சுவை நிகழ்ச்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைய விஜய் டிவியாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட ஜீ தமிழாக இருக்கட்டும், அல்லது சக்தி டிவியாக இருக்கட்டும், இதிலிருந்து நீங்கள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சிகள் மேடையிலே அவையோருக்கு முன்னாடி கேமராவை வைத்து பதிவு செய்யப்படுகின்ற நிகழ்ச்சிகள். அவ்வாறு சினிமா என்றதை நாங்கள் மேடையில் வைத்து அதனை பதிவு செய்து படமாக்க முடியாது. ஆனால் ஆரம்ப கால படங்கள் எங்களுக்கு பேசும் படங்கள் 1931ஆம் ஆண்டு எங்களுக்கு பேசும் படங்கள் தமிழ் சினிமாவில் உட்புகின்றன. அந்த சந்தர்ப்பத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நாடகங்களை, ஆரம்ப காலம் புராண நாடகங்கள் மட்டுமே மேடையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த நாடகங்களை திரைப்படமாக்குவதற்காக பம்பாய்களுக்கு, கல்கத்தா போன்ற இடங்களுக்கு சென்று அதனை படமாக்கி கொண்டது சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அது எங்களுக்கு சினிமாவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது நாடகம்தான். ஆகவே சினிமாவினுடைய தன்மை வேறு என்கிறார். அதாவது ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்துவிட்டு ஒரு பக்கவாட்டில் மறைவது, நடித்துவிட்டு ஒரு பக்கவாட்டில் மறைவது, இதுவாக ஒரு சினிமா இருக்க முடியாது என்பதையும் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறார். ஒரு படத்திலும் இலையோடு மையக்கருத்து ஒன்று இருக்கும். இந்த கருவை சாராத இந்த காட்சி படிமத்துக்கும் ஒளிக்கும் அப்படத்தில் இடமே இல்லை. இதுதான் எங்களுக்கு மிக மிக நாங்கள் அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது மாணவர்களே. அதாவது ஒரு படத்தில் இலையோடக்கூடிய மையக்கருத்து ஒன்று இருக்க வேண்டும். ஒரு சிறுகதை வாசிக்கிறோம் என்றால், ஒரு பாடல் கேட்கிறோம் என்றால் அந்த பாடல் ஏதோ ஒரு மையக்கருத்து இருக்க வேண்டும். அதே நேரம் ஒரு திரைப்படம் பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு மையக்கருத்து, ஒரு குடும்ப கதையாக இருக்கலாம், அல்லது போதை வஸ்து சம்பந்தமான ஒரு இதாக இருக்கலாம், சிறுவர் துஷ்பிரயோகமாக இருக்கலாம். இவ்வாறான படங்கள் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். சில தினங்களுக்கு முன்பாக வந்து ஆடு ஜீவிதம் என்ற படத்திலே மிக சிறந்த ஒரு காட்சி படிமத்தையும், சிறந்த ஒளி, சிறந்த ஒரு மையக்கருவை அடிப்படையாக கொண்ட ஒரு படமாக இருக்கிறது. இது தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சி எங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறுபட்ட மையக்கருத்து ஒன்று இல்லாத, அந்த மையக்கருத்தை சாராத சில விஷயங்கள் நீங்கள் ஆரம்ப கால படங்களை பார்த்திருக்கக்கூடும் மாணவர்களே. ஆரம்ப கால படங்கள் மட்டுமல்ல, இன்றைய படங்களும் கூட மையக்கரு என்பது ஒரு படத்திலே ஒரு ஹீரோ
ஒரு ஹீரோயின், அவர்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து எவ்வாறு மீண்டு வருவது அல்லது போதை வஸ்துவை சிறுவர்கள் மத்தியிலிருந்து எவ்வாறு நீக்கி விடுவது என்ற பல மையக்கருத்துக்களை கொண்டு இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு மிக முக்கியமானது என்ன தேவை என்றால் அந்த போதை வஸ்துவை எவ்வாறு அளிக்கிறான் என்பதுதான் கருத்து. ஆகவே அது தவிர்ந்த சில விடயங்கள் பாருங்கள், அந்த படத்திலே காதலனுக்கும் காதலிக்கும் இடையிலான அந்த கருத்து தேவையே இல்லை அங்கு. அடுத்ததாக அந்த படத்திலே இருக்கக்கூடிய நகைச்சுவை தன்மை எங்களுக்கு அந்த படத்திலே தேவையில்லை. அது அந்த காட்சி படிமத்தை, அந்த மையக்கருவை சாராத சில விஷயங்கள். அதே நேரம் அந்த படத்திலே காணப்படக்கூடிய பாடல்கள் எங்களுக்கு அந்த மையக்கருத்து சாராத பாடல்களாகத்தான் இருக்கும். இவ்வாறு தமிழ் சினிமா இன்றும் அது சிறிது நாடகத்தன்மையில் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சில படங்கள் எங்களுக்கு இந்த தன்மையில் இல்லை என்பதை எடுத்துக்காட்டலாம். ஸோ நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டபடி ஆடு ஜீவிதம் என்ற ஒரு படம், இது போன்ற படங்கள் எங்களுக்கு பெரும்பாலாக அந்த படத்திலே பெரிய பாடல்களும் இல்லை. அதே நேரம் அந்த பாடல்கள் மையக்கருவை சாராத எந்த ஒரு காட்சி படிமமும் அதில் இடம்பெறவில்லை என்பதை நான் எடுத்துக்காட்டுகிறேன். இவ்வாறாக அந்த காட்சி படிமத்தை சாராத எந்த ஒரு மையக்கருத்தை சாராத எந்த ஒரு காட்சி படிமத்துக்கும், அதே நேரம் அது தேவையில்லாத பாடல்களோ தேவையில்லாத ஒலிகளோ அந்த படத்துக்கு எங்களுக்கு சிறந்த படமாக எடுத்துக்காட்டாது என்பதை இந்த கட்டுரையாசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக, சினிமா படமாக்கப்பட்ட நாடகம் அல்ல, படமாக்கப்பட்ட பல்சுவை நகைச்சும் அல்ல, வாய்ப்பேச்சால் இதனை சொல்ல முடியாது. ஆகவே கடைசியாக சொல்லுகிறார், என்னால் நாடகம் என்றால் என்னவென்று தெளிவாக கூற முடிகிறது, ஆனால் என்னால் சினிமா என்றால் இதுதான் சினிமா என்பதை என்னால் வாய்ப்பேச்சால் கூறிவிட முடியாது என்பதை இங்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார். இதுதான் எங்களுக்கு இது நாடகம் அல்ல என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக கேள்வி, எது நல்ல சினிமா என்று எடுத்துக்காட்டப்படும் திரைப்படங்கள். ஆகவே எங்களுக்கு சில திரைப்படங்கள் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிற காட்சி படிமத்துக்கு பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள், ஒலிக்கு பாரதி ராஜாவின் கள்ளுக்குள்ளீரம், மயங்கி தெளிதலுக்கு சத்யேந்திரன் பதேர் பாஞ்சாலி, அதே நேரம் குறியீட்டை பயன்படுத்துவதற்கு பெக்ரமனின் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ் போன்ற படங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டதோடு ஒரு சிலரினுடைய, ஏன்னா மேலை நாட்டர் ஹிட்சா, குடிஹாலன், அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவந்தன், மணிகோல் அமைந்த சில திரைப்படங்கள் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றன. ஏன்னா என்ன திரைப்படங்கள் என்பது எங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்படவில்லை. ஸோ இதான் எங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்ட திரைப்படங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த கட்டுரையினுடைய மிக மிக முக்கியமான 3 விடயங்களை நாம் இந்த இடத்திலே பார்க்க இருக்கிறோம். ஆகவே முதலாவதாக நான் விளங்கப்படுத்த இருப்பது சினிமாவினுடைய மொழி என்றால் என்ன. ஸோ சினிமாவினுடைய மொழியை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அது 3: காட்சி படிமம், ஒளி, படத்தொகுப்பு. இந்த 3ஐயும் உங்களுக்கு நான் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். காட்சி படிமம் என்று சொல்லப்படுவது பிள்ளைகள் ஆங்கிலத்தில் விஷுவலைசன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலைச்சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றதாகும். விஷுவலைசன் என்று சொல்லப்படுவது என்னென்ன பிள்ளைகள், எங்களுடைய மனக்கண்ணால் நாங்கள் நினைக்கக்கூடிய ஒன்றை எங்களுடைய திரைப்படமாக, காட்சியாக, எங்களுக்கு படிமமாக எங்களுக்கு கொண்டு வருவதுதான் நாங்கள் அந்த காட்சி படிமம், விஷுவலைசன் என்று சொல்லுவோம். நான் ஒரு மையக்கருத்தை சொல்லுகிறேன், அதனை நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணில் எண்ணி பாருங்கள். 2 நண்பர்கள் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் கைகளிலே 2 தடிகள் இருக்கின்றது. மிக வேகமாக அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றும் வண்ணமாக மிக மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். யாரையோ அடிக்கவோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வானத்தில் மழை மேகம் மூடுகிறது. அவர்கள் சென்ற காரியம் கெட்டுவிடுமோ என்ற எண்ணத்தில் மிக வேகமாக அவர்கள் ஓட எண்ணுகிறார்கள். ஒருவருடைய காலிலே இருக்கக்கூடிய செருப்பானது அந்து விழுகிறது. அதையும் பொருட்படுத்தாமல் மிக வேகமாக ஓடுகிறார்கள். ஆகவே இறுதியாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது, வயல் நிலங்களிலே, அவர்களுடைய வயல் நிலங்களிலே ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறது, மழை மேகம் எங்களுக்கு இருண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே வயல் நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக ஒரு சிறிய ஒரு காட்சி. இந்த காட்சியை பல்வேறுபட்ட காட்சி படிமங்களால் எங்களுக்கு காண்பிக்க முடியும். முதலாவதாக 2 நண்பர்கள் ஓடி செல்வதை ஒரு 2 செகண்ட்களுக்கு காட்சி படிமம் எடுக்கப்படுகிறது. இவ்வாறாக பல பல துண்டுகளாக நாங்கள் ஆங்கிலத்தில் சீன் என்று சொல்லும், ஒவ்வொரு சீனாக நாங்கள் அதனை எடுக்க வேண்டும். இதுதான் அந்த காட்சி படிமம். ஆகவே நான் உங்களுக்கு அந்த சீனை பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை நான் விளங்கப்படுத்துகிறேன் பிள்ளைகளே. இதுதான் எங்களுக்கு பட தயாரிப்பு செய்யக்கூடிய பல மென்பொருட்கள். ஆகவே இந்த மென்பொருளிலே நான் ஒரு பகுதியை, பொன்னியின் செல்வன் இருக்கின்ற ஒரு பகுதியை நான் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறேன்.
இங்கே பாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கு கீழே சில காட்சி விளங்கக்கூடியதாக இருக்கும். இது ஒவ்வொன்றும் பிள்ளைகள் ஒவ்வொரு காட்சிகளாக எடுக்கும். இங்கே பாருங்கள், முதலாவது ஒரு நபர் இருக்கிறார். ஆகவே இதிலிருந்து இங்கே பாருங்கள், இதிலிருந்து இதுவரைக்கும் ஒரு காட்சி படிமம் விளங்குகிறதா? பாருங்கள், இங்கிருந்து இந்த நபர் அந்த ஓலைச்சுவடியை பெறுவது ஒரு காட்சி படிமம். இரண்டாவது காட்சியை பாருங்கள், இரண்டாவது காட்சி படிமம் எங்களுக்கு மாறும். இது பெற்றுக்கொள்கிறார். இது இரண்டாவது காட்சி படிமம். பாருங்கள், எங்களுக்கு பழுவேட்டையரும் நந்தினியும் எங்களுக்கு முன் தோன்றுவதாக இரண்டாவது காட்சி. மூன்றாவது காட்சி எங்களுக்கு வந்துவிட்டது. மூன்றாவது காட்சி படிமம் பாருங்கள். மூன்றாவது காட்சி படிமம், ஒரு கப்பல் கடலிலே மேலாக எழுந்து வருகிறது. இது மூன்றாவது காட்சி படிமம். இது மூன்றாவது காட்சி படிமம். அடுத்ததாக பாருங்கள், நான்காவது காட்சி படிமம். கடலிலே ஒரு கப்பல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக எடுத்திருக்கிறார்கள். இது நான்காவது காட்சி படிமம். அடுத்ததாக எங்களுக்கு ஐந்தாவது காட்சி படிமம். பொன்னியின் செல்வன் அந்த கடலின் அந்த தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். மழை மேகம் அங்கு இருக்கிறது. இது ஐந்தாவது காட்சி படிமம். அடுத்ததாக மாறும். அடுத்ததாக இது ஆறாவது காட்சி. இது கொஞ்சம் மாறுது, உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடியதா இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வாறு தொங்கிக் கொண்டிருக்கின்ற நபரை அடித்து ஒரு சிறிய இடைவெளி விட்டு வந்திருக்கும். இது அடுத்த காட்சி படிமம். இவ்வாறாக இந்த படத்திலே பார்த்தால் உங்களுக்கு ஒவ்வொரு காட்சி படிமங்களையும் இனம் காணக்கூடியதாக இருக்கும். இது ஒவ்வொரு காட்சி படிமங்கள் எங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காட்சியாக ஒவ்வொரு சீனாக. இது அடுத்த காட்சி படிமம். இங்கே பாருங்கள், இது மாறும் உங்களுக்கு. இது கடற்கரை காட்டப்பட்டதுடன் அடுத்த காட்சி மாறுகிறது. அடுத்த காட்சி மாறுகிறதா? இது ஒரு காட்சி, அடுத்த காட்சி படிமம் மாறுகிறது. இவ்வாறாக படத்திலே ஒவ்வொரு காட்சிகளாக எங்களுக்கு எடுத்து தொகுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம் காட்சி படிமங்கள். இந்த காட்சி படிமங்கள் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு எந்த மையக்கருவை சுட்டிக்காட்டி அமைந்திருக்கிறது என்றால், பொன்னியின் செல்வன் கடலில் விழுந்து விட்டார். ஆகவே இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். நான் சிறிது நேரம் இதனை இளவரசன் அருண்மொழிவர்மனை இலங்கையிலிருந்து சிறைப்பிடித்து வர அரசரை கொண்டே ஆணை பிறப்பித்தாள். ஆனால் அருண்மொழியுடன் சோழ சிறைக்கலம் புயலில் சிக்கி கடலில் மூழ்கியது. அருண்மொழி இறந்ததாக பரவிய செய்தியால் நாடு கொந்தளித்தது. பொன்னியின் செல்வன் கடலில் மூழ்கியதற்கு நந்தினியின் சதியே காரணம் என்று ஆதித்த கரிகாலன் வெறிகொண்டு தன் படையுடன் தஞ்சையை நோக்கி விரைந்தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். ஆதித்த கரிகாலனும் ஏனையவர்களும் அந்த பொன்னியின் செல்வன் இறந்து விட்டதாக சென்னை நகருக்குள், மருதனம் அல்லது பாண்டி நகருக்குள் வரக்கூடிய அந்த காட்சி தான் இங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பகுதியினுடைய மையக்கருவாக இருக்கிறது. ஆகவே இந்த மையக்கருவிலே பல காட்சி படிமங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காட்சி படிமங்கள் அனைத்துமே எதை ஒட்டியதாக இருக்கிறது என்றால், பொன்னியின் செல்வன் இறந்து விட்டார், ஆகவே அதற்காக பலர் இங்கே வருகிறார்கள் என்ற மையக்கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு காட்சி படிமங்களும் எங்களுக்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த மையக்கருவை சாராத ஏதாவது ஒரு காட்சி படிமம் இங்கு அந்த ஒரு சீன் இங்கு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த படம் இங்கு எங்களுக்கு வீணாக போயிருக்கும். இது முதலாவது விஷயம். இதுதான் பிள்ளைகள் காட்சி படிமம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒளியை கேட்டிருப்பீர்கள். ஆகவே இங்கே பாருங்கள், இந்த இடத்திலிருந்து அருண்மொழியுடன் சோழ சிறைக்கலம் புயலில் சிக்கி கடலில் மூழ்கியது. இந்த இடத்திலே எங்களுக்கு அந்த சோழ சிறைக்கலம் கடலில் சிக்கியது என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கடல் அலைகளினுடைய சத்தம் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு இல்லை எனில், எங்களுக்கு அந்த கடல் அலைகளினுடைய சத்தம் எங்களுக்கு கேட்கவில்லை எனில், எங்களுக்கு இந்த திரைப்படத்திலே அந்த காட்சிக்குள் சென்று எங்களால் அதனை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். இவ்வாறாக ஒரு சினிமாவிலே எங்களுக்கு ஒளி என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இல்லை, இவர் கமலஹாசனுடைய அந்த ஒளி எங்களுக்கு கேட்கவில்லை, அது ஒரு வகை ஒளி.
இரண்டாவது ஒலி பார்த்தால் எங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, ஒரு மெலோடிக்கா போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது, இரண்டாவது ஒலி. மூன்றாவது ஒலி அது சாராத இயற்கையினுடைய ஒலிகள், கடலினுடைய ஒலி, அதே நேரம் எங்களுக்கு மழை பெய்கின்ற ஒலி, இது எல்லாமே எங்களுக்கு. ஆகவே ஒலி என்பது 3 வகைப்பட்டதாக எங்களுக்கு திரைப்படங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பேச்சு ஒலி, இரண்டாவதாக அந்த இயற்கையிலே காணப்படக்கூடிய மலை ஒலி, இயற்கையினுடைய ஒலி, அல்லது நாய்கள் ஊளையிடக்கூடிய ஒலி, இதெல்லாம் எங்களுக்கு அடுத்ததாக. மூன்றாவதாக பேக்ரவுண்ட் மியூசிக் என்று சொல்லுவோம் பிள்ளைகள், பிஜிஎம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ அந்த ஒலி, அப்போ இந்த 3ம் இணைந்ததாக இந்த இடத்திலே படங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நாங்கள் இதனை பார்க்கலாம். அடுத்த விடயத்தை பாருங்கள் மாணவர்கள். அடுத்த விடயம் தான் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது, படத்தொகுப்பு. ரைட். இப்போ இந்த இடத்திலே பிள்ளைகளே உங்களுக்கு நான் இந்த இடத்தை கட் பண்ணுறேன். ஓகே, இந்த 2 இடங்கள் உங்களுக்கு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு சீனாக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ இங்கே சீன் எடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ முதலாவது சீன் இது முதலாவது சீன் சென்று கொண்டிருக்கிறது. முதலாவது சீன் சென்று முடிவடைகின்ற பொழுது அடுத்த சீன் உருவாகின்ற பொழுது, அடுத்த காட்சி படிமம் எங்களுக்கு தொடங்குகின்ற பொழுது, இப்போ அடுத்த காட்சி படிமம் எங்களுக்கு தொடங்கியது பார்த்தீங்களா? இங்கே ஒரு காட்சி படிமம், அடுத்ததாக அடுத்த காட்சி படிமம் இப்படி தொடங்குகின்ற பொழுது எங்களுக்கு கண் இமைப்பது போல டக்கென்று கட்டாகி வருகிறது. இதுதான் கட் என்று சொல்லுவோம். ஸோ படத்தொகுப்பு பண்ணுகின்ற பொழுது பாருங்கள், ஸோ இந்த இடத்திலே நான் 2 காட்சி படிமங்களை இணைக்கப் போகிறேன். ஸோ 2 காட்சிகள் எங்களுக்கு வேறு வேறாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த காட்சி படிமத்தை இணைக்கின்ற பொழுது பாருங்கள், நான் இங்கே டிரான்சிக்ஷன் என்பதை பயன்படுத்த போகிறேன். அதிலே உங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட டிரான்சிக்ஷன் கட் இன், டிசால்வ், ஃபேட் இன், ஃபேட் அவுட் அப்படிங்கிற 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே உங்களுக்கு கட் இல்லை. ஸோ முதலாவதாக நான் டிசால்வ் பயன்படுத்துகிறேன். பாருங்கள், ஸோ நான் டிசால்வ் பயன்படுத்தி இருக்கிறேன் மாணவர்களே. இப்போ பாருங்கள், ஆணை பிறப்பித்தாள். ஆணை இந்த இடத்திலே நான் டிசால்வ் பயன்படுத்துகின்ற பொழுது இங்கே பாருங்கள், முதலாவது நான் கட் பயன்படுத்தவில்லை, டிசால்வ் பயன்படுத்துகின்ற பொழுது இப்பொழுது எங்களுக்கு டிசால்வ் ஆனது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இது சாதாரணமாக நான் இப்போ இது கட் ஆகியது போல இருந்தது. இது ஒரு வகை. நீங்கள் அடுத்து நான் பயன்படுத்துவது டிசால்வ் பயன்படுத்துகிறேன். பாருங்கள், இதனுடைய மாற்றம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், மயங்கி தெளிதல் என்று சொல்லுவோம். அதாவது பின் இருக்கக்கூடிய காட்சியானது மங்கி அடுத்த காட்சி எங்களுக்கு தோன்றுகிறது. இங்கே பாருங்கள், ஒரு காட்சி மங்கி அடுத்த காட்சி எங்களுக்கு தோன்றுகிறது. இதுதான் பிள்ளைகள் மயங்கி தெளிதல், டிசால்வ் என்று சொல்லுவோம். பெரும்பாலாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்ததை பயன்படுத்துகிறேன், ஃபேட் இன், ஃபேட் அவுட் அப்படிங்கிறதை பயன்படுத்துகிறேன். பாருங்கள், இந்த இடத்தை பயன்படுத்தி பாருங்கள். அதாவது திரை இருண்டு பின் தெளிதல். இங்கே பாருங்கள், திரையானது இருண்டு தெரியும். பாருங்கள், திரை இருண்டு மீண்டும் தெளிகிறது. இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த டிரான்சிக்ஷன். தற்பொழுது நிறைய வகைகள் இருக்கிற பிள்ளைகள். இங்கே பாருங்கள், இது இவ்வாறாக மாறும், இது வேறு வகை, இது ஒரு வகை டிரான்சிக்ஷன்ஸ். இவ்வாறாக எங்களுக்கு இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுதான் டிரான்சிக்ஷன் என்று சொல்லுகிறது பிள்ளைகள், பட தொகுப்பு. ஆகவே இவ்வாறாக ஒவ்வொரு காட்சிகளையும் நாங்கள் படத்தொகுப்பு செய்கின்ற பொழுது எங்களுக்கு தெளிவான ஒரு சிறந்த படம் இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான மேலதிகமாக விளக்கம் தேவைப்படுகின்றது. என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாணவர்களே. உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சினிமாவினுடைய மொழி என்றால் என்ன என்பது பற்றி தெளிவாக விளங்கியிருக்கும். நாங்கள் ஏனைய வினாக்களுக்கு சென்று விடலாம். இதில் பார்த்து நம்மளே கட், அதாவது காட்சி மாறுவது, டிசால்வ் மயங்கி தெளிதல், ஃபேட் இன், ஃபேட் அவுட் இரண்டு காட்சி மீண்டும் தெளிதல் என்ற 3 விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக பிள்ளைகள் எங்களுக்கு எது நல்ல சினிமா என்பது கட்டுரையாசிரியர் கூறுகின்ற கருத்து நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நல்ல சினிமா சில அடிப்படை அளவுகோல்கள் ஒன்று. இவற்றை தெரிந்து கொண்டால்தான் தரமான படங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இலக்கியத்தைப் போலவே
நமது சினிமா அனுபவமும் ஆழமும் நல்ல சினிமா என்றால் என்ன என்பதற்கு புரிந்து கொள்வதற்கு அனுபவமும் ஆழமும் ஒன்று வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ அதுதான் பிள்ளைகள் நல்ல ஒரு சினிமாவாக இருக்க முடியும். நான் ஆரம்ப காலத்திலிருந்து நாடகத்தன்மையிலிருந்து மாறி நாங்கள் வந்து இன்னும் அந்த நாடகத்துக்கண்மைக்குள்ளே உடம்பு பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த உடம்பு பிடியிலேருந்து உடம்பு பிடினா பிள்ளைகள் அந்த விடயத்திலிருந்து எங்களால் இன்னும் வெளியே வர முடியலை. ஸோ ஒரு தியேட்டருக்கு போகிறோம்னு சொன்னால் தியேட்டரில் போயிட்டு 3 ஹவர் படம் பார்க்குறோன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த படத்தை வேர்த் பார்ப்போம். ஏன்னா 3 ஹவருக்கான வேர்த் இருக்கா, நல்ல பாட்டு இருக்குதா, ஸோ ஜோக் இருக்குதா, ஸோ நல்ல ஃபைட் இருக்குதான்னு மட்டும் பார்க்குற மொழியே அந்த படத்தில் நல்ல கருத்து இருக்குதா என்பதை பார்க்குறதே இல்லை அப்படிங்கிறத அவர் இங்கே முன்வைக்கிறாரு. அப்போ இது நல்ல சினிமான்னா எந்த மையக்கருத்தும் சாராத ஒரு காட்சி படிமம் அங்கே இருக்கிறதோ அல்லது நாடகத்தன்மை வாய்ந்து இருக்கிறதோ அது ஒரு நல்ல சினிமாவாக இருக்க முடியாது, அதிலிருந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல சினிமா என்பதை வரையறுப்பதற்கு முன் எது சினிமா என்பதை கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. திரையில் வருவதெல்லாம் சினிமா அல்ல, அச்சில் வருவதெல்லாம் இலக்கியம் அல்ல அது போல என்ற விஷயத்தை வந்து இங்கே எடுத்து காட்டுவதன் மூலமாக எது நல்ல சினிமா என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் என்று எங்களுக்கு விளக்கம் சொல்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதற்கு கூறும் கருத்துக்கள் என்ன. ஸோ இன்னும் எங்களுக்கு சினிமா நாடகத்துக்குள்ளேயே தான் இருக்கிறது என்பதற்கு உண்டு தான். ஆரம்ப கால புராண நாடகங்கள் தான் பிள்ளைகள் ஆரம்பத்தில் 1930, 35, 50 வரைக்கும் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. பெரும்பாலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கடவுள்களினுடைய படம், தெய்வ படங்கள் மட்டும்தான் எங்களுக்கு எடுக்கப்பட்டிருந்துச்சு. ராமாயணம், கம்பராமாயணம், அதே நேரம் மகாபாரதம், ஏன்னா மணிமேகலை, சிலப்பதிகாரம் இது மாதிரியான காவியங்கள் மட்டும்தான் எடுக்கப்பட்டுச்ச ஒழிய புதிய கதைகள் எடுப்பதற்கு முயற்சிகள் ஆரம்பிக்கப்படலை. பிற்பட்ட காலங்கள் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ அது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாடகம் பார்ப்போரின் கோணத்திலிருந்து பவை படமாக்கப்பட்டேன். ஏன்னா அதிலிருந்து அவங்களால மாற முடியலை. நாடகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். மக்களுக்கு வந்து எப்படி பழக்கம்னா பிள்ளைகள் ஸ்டேஜுக்கு முன்னாடி நாடகம் நடித்து கொண்டு இருப்பாங்க, அவர் பின்னுக்கு இருக்கவர் கூட நல்லா சவுண்ட் கேட்கணும்னு சொல்லி கத்தி பேசக்கூடிய தன்மை. ஆரம்ப காலத்தில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் ஜெமினி போன்றவருடைய நடிப்புகளும் அவ்வாறு தான் இருந்தன. ஏன்னா எல்லாருமே நாசராக இருக்கட்டும், அதே நேரம் பல்வேறுபட்ட கலைஞர்கள் நாடகத்திலிருந்து வெளியே வந்தவங்க தான் பிள்ளைகள். அப்போ அதனால் அதிலிருந்து அவங்களால வெளியே வரவும் முடியலை. படம் பார்க்குறவங்களுக்கும் நாடகத்தன்மையிலிருந்து பார்க்க முடியலை. ஸோ இது என்ன படமா, நான் அந்த காலத்து நாடகமெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்க தான் இருந்தாங்களே ஒழிய புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறப்ப இதெல்லாம் படமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவங்களோட நிலைமை இல்லாமல் போகுது. இதுதான் பிள்ளைகள் அந்த நாடகத்தன்மையிலிருந்து இன்னும் வெளியே வரலங்கிறதுக்கான காரணம். அடுத்து இப்போ நாடகங்கள் வந்து என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் சென்னை, கல்கத்தா போன்ற இடங்களில் போய் படமாக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் இது வந்து இன்னும் நாடகமா தன்மையான இருக்கைக்கான காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், வசனக்கருத்தாக்கள், பாடலாசிரியர் எல்லாருமே நாடகத்தை எழுதினவங்களும் நாடகத்தை நடித்தவங்களுமாக மட்டுமே இருக்கிறாங்க. அதனால் அதிலிருந்து அவங்களால வெளியே வரவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாத்திரங்களை ஏற்று நடிப்பவர்கள் காமராவை பார்த்து பேசுதல், வசனம் பேசிவிட்டு பக்கவாட்டில் மறைதல், வசனத்தில் கத்தி பேசுதல், பின்னணி இசையானது பேசும்போது ஒழித்தல் போன்ற விடயங்கள் மட்டும்தான். பின்னணி இசைனா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் இருந்து வருவாங்க, இன்னொரு பக்கம் மறைஞ்சிருவாங்க, ஸோ பேசிட்டு போயிடுவாங்க. அது ஒரு படம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் எடுத்து காட்டுறாரு. அடுத்து வினா பார்த்தீங்கன்னா சினிமா பற்றிய கட்டுரை ஆசிரியர்களுடைய கருத்து என்ன. சினிமா கமராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சி அல்ல, நாடகமும் அல்ல, வாய்ப்பேச்சால் சொல்ல முடியாதது. எந்த ஒரு படத்திலும் இலையோடு மையக்கருவை சார்ந்திராத காட்சி படிமத்துக்கும் மொழிக்கும் சினிமாவில் இடமில்லை. சினிமாவில் சிறப்பம்சம் அதுக்கு தனித்துவத்தை அளிக்கும் சினிமா காட்சியாகும் அப்படிங்கன்னா பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ சினிமாவினுடைய மொழியை எங்களுக்கு சொல்கிறாங்க பிள்ளைகள். அதில் 3 என்ன எங்களுக்கு 3 தெரியும். முதலாவது காட்சி படிமம், ஒளி, அதே நேரம் படத்தொகுப்பு. படத்தொகுப்பில் 3 விஷயம் இருக்குது பிள்ளைகள். அது கட்டு, டிசால்வு, ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படிங்கிற 3 விஷயம் இருக்குது. கண் இமைப்பது போல் காட்சி மாறுதல், மயங்கி தெளிதல், இருண்டு தெளிதல் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் எங்களுக்கு கூடுதலாக தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இதை சரியாக நாங்கள் பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சிறந்த ஒரு சினிமா எங்களுக்கு எடுத்து விட முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கட்டுரையாசிரியர் கூறுகின்ற படங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதுதான் பிள்ளைகள் உதிரி பூக்கள் அப்படிங்கிற படம். ஸோ நிறைய படங்கள் அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. பாலு மகேந்திராவினுடைய படமான அழியாத கோலங்கள், ஒளியின் சிறப்பை காட்டுறதுக்கு கல்லுக்குள் ஈரம், மயங்கி தெளிதலை காட்டுறதுக்கு பதேர் பாஞ்சாலி, குறியீட்டு படிமத்தை காட்டுறதுக்கு. அப்போ ஸோ இந்த விஷயத்தை சொல்லிடுற பிள்ளைகள். காட்சி படிமங்கள் அப்படின்னா பிள்ளைகள் ஒவ்வொரு காட்சியாக அவர் விளங்கப்படுத்துகிறதுக்காக நாம் ஏற்கனவே பார்த்தோம். பாலு மகேந்திராவினுடைய பலங்கள் மிக முக்கியமானது. அதாவது ஒரு சிறுவன், கிராமத்து சிறுவன் குளத்தில் விழுந்து விடுகிறான். அந்த குளத்திலே விழுந்த காட்சியிலிருந்து அவன் அந்த காப்பாற்றுவது, அந்த கூர் மக்களுடைய அனுதாபங்கள், அவங்க ஈமக்கிரியைகள் முடிக்கிறது அப்படிங்கிற அந்த பல காட்சிகளை மிக துல்லியமாக எங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறாரு இந்த அழியாத கோலங்கள் அப்படிங்கிற படத்தில். ஒளியின் சிறப்பை காட்டுறதுக்காக எங்களுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் சொல்லப்படுது பாரதி ராஜாவினுடைய கல்லுக்குள் ஈரம். ஸோ ஒரு சலவை தொழிலாளி பிள்ளைகள் ஆடைகள் துவைத்து கொடுப்பவர், அவருடைய அந்த விடயத்தை காட்டுவதற்காக அதுக்கு பிற்பாடு போகக்கூடிய அந்த கிராமத்து நாட்டார் பாடல்கள் மற்றும் நாட்டார் மியூசிக் வந்து இங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது இந்த கல்லுக்குள் ஈரம் படம் அப்படிங்கிற. மயங்கி தெளிதலை காட்டுறதுக்காக இந்த பதேர் பாஞ்சாலி அப்படிங்கிற படத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க. மயங்கி தெளிதலை டிசால்வ் என்று சொல்ல முடியாது, அதை காட்டுறதுக்காக
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டை பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட படம் தான் பிள்ளைகள் இந்த வைல்ட் ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற படங்கள். உங்களுக்கு தெரியும். ஸோ வைல்ட் ஸ்ட்ராபெரிங்கிற படத்தில் 2 கணவனும் மனைவியும் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வாகனம் நின்று விட்டது. அந்த வாகனத்தை இப்பொழுது 2 பேரும் சேர்ந்து தள்ளினால்தான் அந்த வாகனம் நகரும். அந்த வாகனம் என்ற வாழ்க்கை நகரும். ஸோ அதுக்காக வாழ்க்கை என்ற வாகனத்தை நகர்த்துவதற்கு இருவருமே போராட வேண்டும் என்பதுதான் அந்த இடத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற குறியீடாக எங்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரியான குறியீடுகள் என்ற சினிமாவில் பயன்படுத்த வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததுக்கு போயிடுவோம். சினிமாவை வளப்படுத்தியவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்சாக், குடியாளன், அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், மணிக்கவுல் போன்றவருடைய படங்கள். காட்சி படிமத்தை சிறந்த பயன்படுத்தியிருக்கிறாரு. காட்சி படிமம் மூலம் சொல்லக்கூடிய ஒன்றை வார்த்தை மூலம் கூற முயன்றால் அங்கே சினிமா சீரழிந்து விடுகிறது. அப்போ நாங்கள் அந்த படத்தை பார்க்குறப்ப அந்த சீனை பார்த்து எங்களுக்கு கண்களில் நீர் வரணும். ஸோ அவங்க வந்து அழுகிறாங்க, அதுக்காக நாங்கள் அழுகிறோம்னு சொல்லி ஒரு படம் இருக்கக்கூடாது. அந்த காட்சி படிமத்தையும் அந்த ஒளியையும் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுதான் சிறந்த சினிமா. அப்போ அடுத்து சினிமாவை வலைப்படுத்தும் குறியீடுகள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கேமரா, லென்ஸ், ஒளிவிளக்குகள், ஒளிப்பதிவு நாடாக்கள், ஒளியேறி காட்சிகள் இவைகளை பயன்படுத்தி சிறந்த தொழில்நுட்ப வளர்ச்சியுடைய படங்களை வந்து நாங்கள் இன்றைக்கி எடுக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டியிருக்காங்க. பிள்ளைகள் தான் இந்த சினிமாவினுடைய வளப்படுத்தியதாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய அவதார் படங்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய கேமரூன் எடுக்கப்பட்டவருடைய கேமரூன் அப்படிங்கிற ஒருத்தரோட படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக விளங்கும். அடுத்தது இக்கட்டுரையினுடைய மையக்கருத்து எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். அப்புறம் சினிமா நாடகத்துக்கு அடிமைப்பட்டுள்ளது, இதனால் வளர முடியாதுள்ளது. சினிமா மொழி மீதான பரிச்சயம் ஏற்பட்டால் சினிமா வளர முடியும் என்பதை இங்கே எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து கட்டுரையினுடைய மொழிநடை பார்த்தீங்கன்னா அது பொதுவாகவே நீங்கள் இதை கூறக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். தேவைப்பட்ட அறிவியல் சொற்களுடன் எளிமையான மொழிநடை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே நேரம் ஆங்காங்கே ஆங்கில சொற்களை பயன்படுத்தியதோட காரண காரிய தொடர்புகள் விளக்கப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த சினிமாவை சொல்கிறது மட்டும் இல்லாமல் பல உதாரணங்களை காட்டி தான் எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறாரு. சிறிய சொற்களையும் அதே நேரம் அறிவியல் கட்டுரைக்கு தகுந்த மொழிநடையை பயன்படுத்தியுள்ளது வந்து இந்த கட்டுரையினுடைய மொழிநடையை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். ஸோ இறுதியாக நாங்கள் பார்க்கக்கூடியது ஒரு கடைசி வினா. நல்லதொரு சினிமாவில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். சினிமா மொழி அழுத்தமாக பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகிறது. பொருத்தமாக இலையோடும் மையக்கருவை ஒன்று கொண்டிருக்கணும். காட்சி படிமங்களை பொருத்தமாக இணைத்தல், மையக்கருவை சாராத எதனையும் இணைக்காதிருத்தல், குறியீடுகள் போன்ற முறைகளை வளப்படுத்துறது. இந்த 5 காரணங்களையும் சரியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எது நல்ல சினிமாவாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் விடை சொல்ல முடியும். ஸோ எது நல்ல சினிமானா காட்சி படிமங்கள், ஒளி, படத்தொகுப்பு சிறந்த முறையில் இருக்கணும். பொருத்தமாக இலையோடக்கூடிய ஒரு மையக்கருத்து இருக்கணும். காட்சி படிமங்களை பொருத்தமாக இணைக்க வேணும். சரியா? அதாவது இந்த மையக்கருவை சாராத எந்த காட்சி படிமமும் இருக்கக்கூடாது. அதே நேரம் காட்சி படிமங்கள் ஒரு ஆர்டரில், அதாவது படத்தொகுப்பு பண்ணுறப்ப பிள்ளைகள் சரியாக அதை இணைச்சிக்கிட்டு போகணும். சீனை மாற்றி எடுத்துட்டோம்னா அந்த சீன் கெட்டு போயிடும். அடுத்து குறியீடுகள் போன்ற முறைகளை வளப்படுத்திட்டு சொல்கிறோம். மெயினாக வந்து நீங்கள் வந்து சிம்பால்ஸ் பயன்படுத்தி சொல்கிறப்ப அந்த சிறந்த சினிமா ஒன்று உருவாகிறதுக்கு வளமாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டுறாங்க. ஸோ இவ்வளோதான் பிள்ளைகள் உங்களுக்கான அந்த எது நல்ல சினிமாவினுடைய வினாவிடை தொகுப்புகள். ஸோ இந்த பாடம் தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் என்பதை நான் மனதில் வைத்து கொண்டு தான் உங்களுக்கு இந்த வினாவிடை பகுதியை செய்திருக்கிறேன். மாணவர்களே, உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது இந்த கட்டுரையை முழுமையாக விளக்கப்படுத்துவதற்கும் நான் தயார் நிலையில் இருக்கிறேன். ஸோ தேவைப்படுகின்ற மாணவர்கள் இந்த கட்டுரை தொடர்பான முழுமையான விளக்கம் தேவைப்படுகின்ற இடத்தை எங்களுடைய யூடியூப் தளத்திலே கருத்துரைப்பு பெட்டியில் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெளிவுபடுத்துங்கள், கருத்தை பதிவிடுங்கள். நான் உங்களுக்கு இந்த பகுதியை நான் விளங்கப்படுத்த தயாராக இருக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அகரம் தினேஷ்.